செயின் தொலைஞ்சு போயிடுச்சு எங்க அம்மாவோடது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஃபர்ஸ்ட் செயின் அது. நான் தொலைச்சுட்டேன். எனக்கு தெரியும் யார் எடுத்தாங்கன்னு. அவங்கள ப்ளேம் பண்றதுக்கு கூட என்னால முடியல. நான் ப்ளேம் பண்ணா அது திருப்பி எனக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கூல் பாதியிலே அப்படியே ஓடி போயிட்டேன். அது எங்க அப்பாவுக்கு கோவம். ஸோ என்னால என்ன ஒரு 2 வருஷம் படிக்க வைக்காம வச்சிருந்தாரு அப்படியே. கொரோனா பீரியட்ல ஒரு 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆயிடுச்சு. அப்புறம் 1 வருஷம் என்ன சேர்க்காமயே வச்சிருந்தாரு. எங்க அப்பா கேட்டா உனக்கு பனிஷ்மெண்ட் இதுதான். நீ படிக்காத, நீ வீட்ல உட்காரு அப்படின்னு சொல்லி என்ன 2 வருஷம் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே அந்த பெயின் அப்படியே கேரி ஓவர் ஆயி அது உள்ள இருந்து 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 ஏன்னா பேசுறதுக்கு யாரும் கிடையாது. எங்க அப்பா எனக்கு ஃபோன்லாம் குடுக்க மாட்டாங்க. என்ன வெளில அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்க அப்பா. அப்போ அது ஸ்டாக் ஆகி அப்ப எங்க அப்பா கால்ல விழுந்து கேட்டப்ப என்ன சேர்த்து விடுன்னு. அப்படிதான் என்ன சாய்ராம் டிப்ளமால சேர்த்து விட்டாங்க. அங்கே அங்கேயும் அதேதான் நடந்துச்சு. ஜஸ்ட் பிகாஸ் நான் ஃபேட்டா இருக்கேன் அப்படின்றதுனால யாரும் என் கூட கம்யூனிகேட் பண்ணல. அங்கேயுமே படிப்பு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹர் ஆஸ் மை ஃப்ரெண்ட் பிகாஸ் அவளுக்கு தெரியும் வாட் ஹேப்பன் டு மீ என்னன்னு தெரியும். நான் எவ்வளோ ஒரு பெயின்ல இருந்துதான் ஐ காட் ஹர் ஐம் டாக்கிங் டு ஹர்ன்னு தெரிஞ்சு ஷி யூஸ்ட் டு பி ஸோ மச். அது எப்படி சொல்றது, நான் ரொம்ப ஒரு மாதிரி நான் ஸ்லேவ் மாதிரி இருந்துட்டேன். அது கிடைக்காம ஒரு விஷயம் கிடைச்ச உடனே நான் ரொம்ப போர் பண்ணிட்டேன். என்னோட லவ்வெல்லாம் போர் பண்ணி ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணதுனால அவங்க போட்டோ எடுப்பாங்க என் கூட. ஆனா என்ன வந்துட்டு என் கூட இப்படி இருக்கிற போட்டோஸ் அவங்க நான் அது ரொம்ப பெருமையா வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அவ அதெல்லாம் போட மாட்டா. சும்மா அவளுக்கு என்ன எப்பயாவது தேவை அப்படின்னா மட்டும் என்ன வெளில கூட்டு போறது. அவளோட யூஸ்க்காக என்ன ரொம்ப எங்க அம்மா எங்க அப்பாவும் சொல்லுவாங்க, போகாத உன்னை யூஸ் பண்றாங்க போகாத. ஏன்னா நான் அப்போ ரொம்ப சண்டை போட்டுட்டு ஃபைனல் இயர்ல தான் ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் தனியா தான் இருந்தேன். அந்த 3rd இயர்ல ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு அந்த ஒரு 3 மாசம் ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்போ எனக்கு அது மேல கோவம் வந்துருச்சு. இப்போ I'm a very introverted person. இப்போ நானும் எங்க அம்மா கேட்பாங்க, நீ யார்கிட்டயும் பேசலையா காலேஜ்ல, யாரு கூடயும் ஃப்ரெண்ட் ஆகலையா? எனக்கு பயமா இருக்கு. What if the same thing happens? அது எனக்கு இந்த இங்கிலீஷ் ஆரட்டாரிக்கல், தமிழ் ஆரட்டாரிக்கல்லாம் நல்லா பேச வரும். அதனால அதுக்கு மட்டும் இந்த பேச்சு போட்டிக்கெல்லாம் மட்டும் கூட்டிட்டு போய் இந்த காம்படிஷன் இல்ல குவிஸ் காம்படிஷன் அதுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. அதான் எனக்கும் பாடணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அது கொடுக்கவே மாட்டாங்க எனக்கு. உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா இந்த மாதிரிலாம் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கஷ்டத்தையும் சொல்லுவாங்க? தைரியமா இருக்க சொல்லு. என்ன பார்த்துக்கோ, ஞானும் எப்படி இருக்குன்னு பாரு. நமக்கும் வேலைக்கு போகும்போது எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வேதனை உண்டு. நான் அழவே மாட்டேம்மா, சண்டையும் போட மாட்டேன், அழுவ மாட்டேன். உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு நமக்கு தேவை பணம், வேலை செஞ்சால் காசு இருந்தால் தான் குழந்தைல வளர்த்த முடியும். அது மாதிரி இருந்துக்கோங்க. நீ அந்த டைம்ல படிச்சுக்கோ, சாமி ஸ்லோகம் சொல்லிக்கோ. எவ்வளோ விஷயங்களை என் சொல்லி கொடுக்குன்னு கேரே பண்ணாதேன்னு நான் சொல்லு. இதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அழுதுண்டே இருக்க வேண்டியது. என்னை கூட்டிட்டு போய் பாட வைக்கிற அந்த மனுஷன்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி கொஞ்சமா கொடுங்க, பைசா கொடுங்க, நான் இவ்வளவு தூரம் பாடி இருக்கேன். அந்த மொமெண்ட்ல என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. டிப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா இறந்து போய், ஒரு தெய்வம் தந்த பூவே, அந்த டைம் பீரியட்ல தான் ஐ கெயின்ட் 60 kgs ரேப்பிடா. ஒரு மாசத்துல அப்படியே 60 கிலோ 60. அதை நான் தான் முட்டாள்தனமா பண்ணிட்டேன். அது முன்னாடி எல்லாம் இந்த ஃபேஸ்புக் அதுலலாம் இந்த பாட்டு பாடி போட்டா ஏதோ கொஞ்சம் நல்லா ஆனா பைசா எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு பைசாக்காக பண்ணல. பட் ஆனா பாட்டு பாடி ரீச் ஆக முடியும். அப்ப எனக்கு தோணியபடி நான் பாடலாம் அப்படின்னு நினைச்சுதான் அதுல போட்டேன். அது போட்டப்போ அதுல இருந்து ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு என்னை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் பாட வைக்கிறேன், பாட்டு நீங்க ஃபேமஸ் ஆயிருவீங்க அப்படின்லாம் சொல்லி கூட்டிட்டு போயிட்டு தென் அவங்க செட்டப் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. நமக்கு தோணும்ல இது பொய் கிடையாது நிஜமா. ஸோ தே கேவ் மீ ஹோப் தட் ஐ வுட் பி சம்திங் அப்படின்னு கொடுத்துட்டு தென் ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அம்மாவோட தாலியெல்லாம் வச்சு அவங்க எனக்கு இந்த காசு கொடுத்தாங்க. இதுக்காக நிறைய நிறைய பைசா கொடுத்தாங்க. லாஸ்ட்ல இது கொடுத்துட்டு எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ பணம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், நீ பாடுறதுக்கு எனக்கு இது சரிப்பட்டு வராது. எனக்கு என்கிட்ட காசும் இல்லை, என்கிட்ட எதுவும் இல்லை இனிமேல் கொடுக்கறதுக்கு. நான் எல்லாமே கொடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் பணம் நீ கொடு. அப்ப அது அப்ப கேட்கும் போது நான் அம்மாட்ட கோவப்பட்டாலுமே இட் வாஸ் அ ரைட் கொஸ்டின். அப்ப நான் போய் கேட்டேன், என்னை கூட்டிட்டு போய் பாட வைக்கிற அந்த மனுஷன்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி கொஞ்சமா கொடுங்க, பைசா கொடுங்க, நான் இவ்வளவு தூரம் பாடி இருக்கேன், கொஞ்சமா கொடுங்க, அம்மா கிட்ட காசு இல்லை. அந்த மொமெண்ட்ல என்ன பிளாக் பண்ணிட்டாங்க.